வணக்கம் நேயர்களே. அதிமுக என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வரும் சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்திருந்தார். அவரோடு அதிமுகவுடைய கட்சி அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து அந்த தொகுதி பங்கீடுகள் குறித்த விஷயங்களை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதான நிலையை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த தேர்தல் நேரங்களில் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, அவர்கள் இருந்த போதெல்லாம் அதிமுக பாஜகவோட கூட்டணி என்றால் போயஸ் கார்டன் வீட்டுக்குத்தான் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அங்குதான் கூட்டணி பற்றிய விஷயங்களை முடிவு செய்து கொள்வார். ஆனால் கடந்த சில தேர்தல் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற பல தேர்தல் களங்களிலே நட்சத்திர விடுதலையிலே பாஜக உறுப்பினர்கள், பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள், அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அங்கே தான் அறிவிக்கப்படுகிற செய்தியாக இருக்கும். பல நேரங்களில் பாரதிய ஜனதாவுடைய கைகள் ஓங்கி இருப்பதான சில விமர்சனங்கள் எல்லாம் அதிமுக மீது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதை உறுதி செய்யும் விதமாகவும் அதிமுக ஒரு வலிமையான இயக்கம், அதனுடைய வலிமைக்கான தலைமை தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நேற்றைய தினம் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு இந்த பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள், பாஜக மற்றும் அதன் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் அழைத்து வந்தார். அங்கே அழைத்து வர வைத்து அவர்களுக்கான எத்தனை இடங்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறதுனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று தினம் அறிவித்து அவர்களுக்கான தொகுதி பங்கீடை உறுதி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான ஒப்பந்தமும் முடிவாகிவிட்டது. அதே போல அமமுக என்று சொல்லப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு டிடிவி தினகரன் கட்சிக்கும் ஏறக்குறைய 11 இடங்கள் என்பதை உறுதி செய்து அவர்களுக்கான தொகுதி பங்கீடிலே சுமூகமாக முடித்திருக்கிறார். ஆனால் நேற்று அந்த நடைபெற்ற அந்த கூட்டத்திலே ஜி.கே. வாசன் வராமல் போனது ஏன் என்பதான ஒரு கேள்வி எழுந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவரும் கூட்டணியில் பாஜக அதிமுகவுடைய கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் தனக்கான நிலையை இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாரே, அவருக்கு ஏன் தொங்கு பங்கீடு செய்யவில்லை என்ற கேள்வி இருந்தது. அதே போல அந்த கட்சியிலே கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற பாரிவேந்தன் போன்றவர்கள் எல்லாம் கூட நேற்றைய தினம் வந்திருந்ததை காண முடிந்தது. இந்த சூழலில் கடந்த 2021 தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளிலே போட்டியிட்டது தமிழகத்தில். ஆனால் இந்த முறை 27 இடங்களில் ஏறக்குறைய 7 தொகுதிகளை அதிகரித்திருக்கிறது. அங்கே திமுகவுடைய கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அதே மாதிரி கணிசமான இடங்களை தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல அதிமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் 27 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஏறக்குறைய அதிமுக கூட்டணியில் 18 இடங்களை வைத்திருக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழலில் 23 இடங்களை போட்டியிட்டார்கள் என்ற நிலை இருந்தது. 23 இடங்களில் ஏறக்குறைய 5 இடங்களை தான் அவர்களால் வெல்ல முடிந்தது என்றதான நிலை இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 2021 தேர்தலில் 20 இடங்களை போட்டியிட்டு 4 இடங்களில் மட்டும் வெற்றி பெற முடிந்தது. இந்த முறை 2026 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் ஏறக்குறைய அதிமுக கூட்டணியில் 27 இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்ததை நேற்றைய தினம் பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், டிடிவி தினகரன் இருந்தபோது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமெல்லாம் அந்த எம்ஜிஆர் மாளிகையில் தான் வைத்து கூட்டத்தை நடத்தினார். ஆனால் இந்த நாளடைவில் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் விளைவுகள், இப்படியான சில சம்பவங்கள் நடந்து அவர் ஒரு மாற்றுக் கட்சி துவங்கியது. இப்படியான பல நிகழ்வுகளுக்கு பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அந்த எம்ஜிஆர் மாளிகை கூட்டத்திற்குள் வந்து அமர்ந்திருந்த அந்த காட்சியை பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரிய வரவேற்போடு பார்க்கப்பட்டதாக ஒரு செய்தி இருந்தாலும் கூட கூட்டணி விஷயங்களில் ஒரு அளவு அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு சமரசமான ஒரு சூழலை வெட்டி இருக்கிறது. இடங்களை எந்தெந்த இடங்கள் என்பதான விருப்பங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அந்தந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க போகிறோம் என்பதையும் விரைவில் அறிவிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அதிமுக கூட்டணி தன்னுடைய வலிமையான கூட்டணிகளுக்கான பங்கீடு விஷயங்களை முடிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க இருக்கிறது என்ற செய்தி இருக்கிறது. திமுகவும் அதே மாதிரியான நிலையில் திமுகவும் தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கான இடஒதுக்கீடுகளை செய்து ஓரளவு முடித்திருக்கிறது. அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற பேசப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்குகள் இல்லாமல் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்றவதான பல பதிவுகளை சொல்லியிருந்தார்கள். திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏறக்குறைய 8 இடங்கள் என்பதாக உறுதி செய்திருக்கிறார்கள்.
6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளுமாக அவர்களுக்கான அறிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 8 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. எனவே இந்த நிலையை பொறுத்தமட்டில் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாளர்களுக்கு ஏறக்குறைய 48 இடங்களுக்கு மேல் ஏற்கனவே தொகுதிகள் பங்கீடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கூடுதலாக இன்னொரு 8 இடங்களும் கொடுத்து ஒரு வழியாக 2 திராவிட கட்சிகளும் தங்களுடைய தோழமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடுகள் பங்கீடுகளை செய்து ஒரு நிறைவு வந்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த சில நாட்களில் மீதமாக உள்ள சில கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பதை உறுதி செய்து விடுவார்கள். குறிப்பாக இங்கே அதிமுகவை பொறுத்தமட்டில் தமாகவுக்கு எத்தனை இடம், எந்தெந்த இடங்கள் என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போல திமுகவை பொறுத்தமட்டில் திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிக கட்சிக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் உறுதி செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உறுதி செய்துவிட்டால் நிச்சயம் கூட்டணி 2 திராவிட கட்சிகளுக்கும் வலிமைக்குரிய போட்டி களத்தில் தயாராகி தங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போவார்கள் என்பதும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நிலத்தில் இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவு பெற்றிருக்கிற இந்த செய்தியை இன்றைய பார்க்கப்படுகிறது.